ஆனால் இவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் மேலே போகும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதகத்தை இவர்கள் சந்தித்து கொள்வார்கள். இவர்களுக்கு 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு என்பவர் ஆட்சி, சுக்கிரன் என்பவர் உச்சம். அப்போ அது கல்வியாக இருந்தாலும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதாக இருந்தாலும், திருமண வாழ்க்கையாக இருந்தாலும், அது காலபுருஷனுக்கு விரயமாக வருவதனால் ஒரு பெரிய விரயத்தை இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த ஃபேமிலி லைஃப்பை ட்ராவல் பண்ணுறதுக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ஒரு பெரிய விரயம்னா ஒரு பெரிய லாஸ். அப்போ அந்த லாஸுக்கு பின்னாடி ஒரு கடன் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுக்கு சகோதர ஸ்தானமாகவும் வெற்றி ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் வந்து நீசம். இப்போ இவர்களுடைய 6ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாகவும், அது இடம், பூமி, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது இவர்களுக்கு ஒரு தொல்லையாகவும், பிறகு அதே செவ்வாய் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் வந்து உச்சமடையும் பொழுது அது இவர்களுக்கு விரயமாகவும், அப்போ அந்த சொத்தை அடையணும்னா கூட அந்த சொத்தினுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு மேலேயும் சில நேரத்தில் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 4ஆம் வீடுக்கு அதிபதி சுக்கிரன் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் உச்சம். இந்த 2ஆம் வீடுங்கிறது இவர்களுக்கு பணம் வரக்கூடிய இடம். அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இந்த இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம், பூமி கட்டி வாடகைக்கு விடுறது, பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறதுலாம் ஓரளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதிலும் இவர்களுக்கு செலவும் விரயமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இதன் காரணம் இதே 4ஆம் வீட்டில் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் வந்து உச்சம். இப்போ இவர்களுக்கு இவருடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலம் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தா, 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் நீசம், இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் உச்சம். இப்போ இவர்களுடைய 8ஆம் வீடுங்கிறது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய செலவுகளையும் கடனையும் வாங்க வேண்டிய ஒரு நிலைமை. இதெல்லாம் ஒரு சுப செலவு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் பின்னாளில் இவர்கள் பண்ணின அந்த செலவுக்கும் அந்த ஒரு தியாகத்துக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இவர்கள் அள்ளி கொடுத்தாலும் நிறைய இடங்களில் இவர்கள் கிள்ளி தூக்கி எறியப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றது தான் நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் இவர்களுக்கு 9ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய பாதகஸ்தானத்தில் நீசம். இவர்களோட